வணக்கம். நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணையில் விற்பனைக்கு உள்ள கருங்காலி மரக்கன்றுகள் பற்றிதான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழுவின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பு கிராமத்திலிருந்து செயல்படுகின்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாற்றுப்பண்ணைகளை ஒருங்கிணைத்து மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான கன்றுகளையும் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கின்றோம். உங்களுக்கு தேவையான கன்றுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுத்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். நாம் பார்த்து கொண்டிருப்பது கருங்காலி மரக்கன்றுகள். கருங்காலி மரத்தில் 2 வகையான கருங்காலி மரங்கள் இருக்குது. அதில் ஒன்று செங்காலி மரம் என்று அழைக்கக்கூடிய முள் கருங்காலி மரம். அந்த மரம் பார்ப்பதற்கு நம்ம சீமை கருவேல மர தோற்றத்திலேயே இருக்கும். நாம் பார்த்து கொண்டிருப்பது கருங்காலி மரம். இந்த மரத்தில் முள் இருக்காது. அந்த செங்காலி மரத்தில் முள் இருக்கும். அதோட இலைகள் நம்ம புளிய இலை அல்லது இந்த சீமை கருவேல இலை அந்த மாதிரி தான் இருக்கும். இது முள் இல்லாத கருங்காலி. இதான் ஒரிஜினல் கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் பார்த்தோம் அப்படின்னா நம் முன்னோர்களால் அதிகமாக அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் பயன்படுத்திய உலக்கைகள் கருங்காலி மரத்தில் செய்திருப்பாங்க. நம்ம கோவில் கலசங்களில் இந்த கருங்காலி மரத்தோட கட்டை பொருத்தியிருப்பாங்க. ஆன்மீக ரீதியாக பயணிப்பவர்கள், சித்தர்கள், இவங்க எல்லாம் இந்த மரத்தை கையில் வைத்து தியானம் பண்ணுவாங்க. இந்த கருங்காலி மரம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இடி மின்னல் இவற்றோட தாக்குதல் இருக்காது. இந்த மரம் ரொம்ப ரொம்ப மக்களால் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மரம். இந்த கருங்காலி மரம் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்த கோவில் சிட்டைகளில் அதிகமாக இருக்கும். கோவில் சிட்டை அப்படின்னா முன்னோர்கள் ஒரு சிறிதாக ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்கு மத்தியில் தான் அவங்க பூஜை போட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த வழக்கம் இன்னுமே பல கிராமங்களில் இருக்குது. அந்த மாதிரி வழிபாடு நடத்தக்கூடிய இடத்துல இந்த கருங்காலி மரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கருங்காலி மரம் ஏன் வேகமாக அழிந்தது அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்த வெள்ளைக்காரங்க இந்த மரத்தோட உறுதித்தன்மையை கண்டுபிடித்து இந்த மரத்தை அதிகமாக ரயில் தண்டவாளத்திற்கு பயன்படுத்திட்டாங்க வெட்டி. அதனால் இந்த மரம் ரொம்ப ரொம்ப வேகமாக அழிக்கப்பட்டது. இந்த மரம் பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த அளவிற்கு திரும்ப இந்த மரத்தை உருவாக்குவதில் யாருமே கவனம் செலுத்தலை. இந்த மரத்தோட விதைகள் கீழே விழுந்தது அப்படின்னா அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அட்டை பூச்சிகள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும். அதனால் இந்த மரம் இயற்கையாக துளிர்த்து வருவதும் ரொம்ப ரொம்ப சிரமம். நாம் பார்த்து கொண்டு இருக்க இந்த கருங்காலி மர கன்றுகள் எல்லாமே நம்ம பல காடுகளில் தேடி அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருங்காலி மரத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட விதைகள் மூலம் உருவாக்கப்பட்டது தான் இந்த கருங்காலி மர கன்றுகள் எல்லாமே. தற்போது ஒரு 2000க்கும் அதிகமான கருங்காலி கன்றுகளை நம்ம தேடி உருவாக்கியிருக்கோம். இந்த கருங்காலி கன்றுகள் நீங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த கருங்காலி கன்றுகளை நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுங்க. இந்த கருங்காலி கன்று வேணும் அப்படின்னு. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படும். இந்த கருங்காலி மர கன்றுகளை உங்களுடைய குலதெய்வ கோவில்களில் நட்டு வளர்க்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வ கோவில்களையும் வச்சு வளர்க்கலாம். கருங்காலி மர கன்றுகளை பெற கீழே உள்ள எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் கொடுக்கவும். நீங்கள் விரும்பினால் கருங்காலி கன்றுகள் உங்களுக்கு பார்சல் வசதி மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழுவின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, மகிழ்ச்சி.